ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக 1 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.